அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லக்னாதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம 12 லக்னத்துக்குமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மேஷ லக்னம் தான் இன்றைக்கி. ஏன்னா லக்னாதிபதி தானே ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னமும் லக்னாதிபதி தானே அந்த ஜாதகத்தோட குவாலிட்டியை வந்து தீர்மானிக்குது. அப்போ லக்னாதிபதி வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ மேஷ லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து செவ்வாய்ங்க. செவ்வாய் 75% பாவி, அதாவது முக்கால் பாவின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு கால் சுபர் தாங்க. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் யாரோடலாம் இணைஞ்சா நல்லது, யாரு கூடலாம் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் உதாரணத்துக்கு சனி கூடையும் ராகு கூடையும் சேரக்கூடாதுங்க. அது வந்து அங்கே செவ்வாய் டிஸ்டர்ப் ஆவார், நல்லது இல்லை. கேது கூட வந்து இருந்தால் சூட்சமாக ஒழுவில் இருப்பார். குரு கூட இருக்கலாம், நல்லது தான். சுக்கிரன் கூட இருந்தால் கூட பிருகுமங்கல யோகமாக இருப்பார். குரு கூட சேர்ந்து இருக்கும்போது குருமங்கல யோகமாக இருப்பார். சந்திரன் கூட சந்திரமங்கல யோகம், வளர்பிறை சந்திரனா பௌர்ணமி சந்திரன் தான் இருந்தால் நல்லது. அமாவாசை சந்திரனாக இருந்தால் சேரக்கூடாது தான், நல்லது கிடையாதுங்க. சூரியன் கூட இருக்கலாம், பரவாயில்ல தாங்க. சூரியன் கூட இருக்கலாம், இருந்தால் கூட ஒரு முக்கால் பாவி ஒரு அரைப்பாவி சேர்ந்து இருக்கிறது வந்து எந்த லக்னத்துக்கு, அதாவது இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லை. ஏன்னா நண்பர்கள் 2 பேர் தானே சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ புதன் வந்து சேரக்கூடாதுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக மேஷ லக்னத்துக்கு வரக்கூடியவர், நல்லா இருக்காது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 12 வீடுகள்லையும் லக்னாதிபதி இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்திலேயே இருக்கிறாருங்க. லக்னத்திலே இருக்கிறது நல்லதா? நல்லது இல்லைங்க. என்ன காரணம்? அவர் வந்து ஒரு முக்கால் பாவி, இயற்கை அசுபர். லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது அவருடைய குணத்தை கெடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாலும், கட்டுமஸ்தான உடலை கொடுத்தா கூட குணக்கேடுகளை கொடுக்கும். கோபக்காரராக இருப்பார், முன் யோசனை இல்லாத நபராக இருப்பார், பிடிவாத குணம், அதாவது எதையுமே வந்து யோசிக்காம சட்டுன்னு செஞ்சுருவாங்க. இந்த சாகச வீரர்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குணங்கள் இருக்கும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது பின் விளைவுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இது வந்து நல்லது இல்லை. லக்னத்திலே உட்கார்ந்துருக்கிறது அவர் இந்த மேஷ லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர். அட்டமஸ்தானத்துக்கு மறைஞ்சு லக்னத்தில் உட்கார்ந்துருந்தா கூட அந்த அளவுக்கு விசேஷம் இல்லைங்க. இது வந்து ஒரு கலப்பு பலன் தான். அதே நேரத்தில் ஒரு குருவுடைய தொடர்புலையோ, ஒரு சுக்கிரனுடைய தொடர்புலையோ, ஒரு வளர்பிறை சந்திரனுடைய இருந்துட்டாருன்னா எக்ஸலண்ட், சூப்பர், நல்ல பலன். அப்போ வந்து நல்ல பலன் இருக்குமானா கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும். லக்னமும் வலுத்துரும், லக்னாதிபதியும் வலுத்துருவாங்க, சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஒரு நல்ல பலன் ஆயிரும். அப்படியே 2ஆம் வீடு ரிஷபத்தில் உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து பெரிய நல்ல பலன்களா அவருக்கு பிடிக்காத வீடு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாவோ ஒரு ஆட்சியாவோ இருந்துட்டாருன்னா நல்ல பலன்களாக இருக்கும். வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து உச்சமாவோ ஆட்சியாவோ இருந்துட்டா நல்ல பலன்கள் தான் இருக்கும். அப்படியே ஆனால் வந்து என்ன விஷயம், அவர் பாவத்துவமாக மட்டும் இருந்துடக்கூடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது கிடையாது. குடும்பத்தை கெடுப்பார், தனவரவை கெடுக்க தான் செய்வார். நேராக 8ஆம் வீட்டை வேற ஒரு தொடர்பு கொள்வார். அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கறது நல்ல அமைப்பான நல்ல அமைப்பு கிடையாதுங்க. ஆயிலெல்லாம் குறைக்கக்கூடிய அமைப்பு வரும். தேவையில்லாத அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பாரு. அந்த தசை எந்த வயசுல நடப்புக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து திருமணமாகிற வயசுல இருந்தால் திருமணத்தை காலதாமதப்படுத்துறது, திருமணத்தை முறிவை நோக்கி கொண்டு சொல்றது நல்லா இருக்காது. பாவத்துவமாக இருந்தா, இயல்பாக இருந்தா கூட அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமா இருக்காது. சுபத்துவமாக இருந்தால் நல்லது. வீடு கொடுத்தவன் வந்து உச்சம் ஆச்சு அப்படின்னு இருந்தால் இன்னும் ஒரு நல்ல பலன்களை வந்து அவர் செய்ய பார்ப்பாரு. அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்துருங்க. 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய 8ஆம் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சு 3ல் உட்காந்துருப்பாரு. ஒரு இயற்கை அசுபருங்கிற முறையில் 3ல் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான், இருந்தாலும் பகை வீடு தானே. புதன் உடன் இருந்தால் பரவாயில்லை. அதே நேரத்தில் வந்து கண்ணில உச்சமாக இருந்தால் இன்னும் அருமையான பலனாக இருக்கும். ஒரு குருவுடைய பார்வையிலையோ, ஒரு சுக்கிரனுடைய இணைவிலையோ பார்வையிலையோ, ஒரு குருவுடைய இணைவிலையோ, ஒரு வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புலையோ இருந்தார்னா எக்ஸலண்டான பலனாக இருக்கும். அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நீங்கள் காரகோ பாவக நாஸ்தி அப்படிலாம் கொண்டு போயிட வேண்டாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் அவர் பாவத்துவமாக இருந்தால் தான் அந்த காரகோ பாவ நாஸ்தி தான். 3ஆம் வீடும் கெட்டு, 3ஆம் அதிபதியும் கெட்டு, அதுக்கப்புறம் செவ்வாயும் கெட்டு இருக்கும் போது தான் அந்த இளைய சகோதரன் இதெல்லாம் வந்து அடிபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அவர் சுபத்துவமாக இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே 4ஆம் இடத்துல அவர் நீச்சம். லக்னாதிபதி எப்பவும் வந்து நீச்சம் அடையக்கூடாது, அட்டமாதிபதி நீச்சம் அடையக்கூடாது. முறையான நீச்ச பங்கள் கிடைச்சிருக்கணும். வீடு கொடுத்த சந்திரன் வந்து உச்சமாக இருக்கலாம், இல்லை உடன் இருக்கலாம். ஒரு குருவுடைய தொடர்பு, அதாவது குரு வந்து உச்சனாகி அதே வீட்டில் இருக்கலாம், சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கலாம், பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து அவருக்கு வந்து முறையான நீச்ச பங்கம் கிடைச்சிடணும். ஒரு சுபத்துவமாக இருந்தாருன்னா நல்ல பலன்களை வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுல செய்ய தான் செய்வார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் செஞ்சிட மாட்டார். இருந்தாலும் அவர் நீச்சம் அடையக்கூடாது. லக்னாதிபதி எக்காரணம் கொண்டு நீச்சம் அடைகிறது வந்து ஒரு வலு கம்மி தான். 5ஆம் இடம்
அதிநட்பு வீடு இருக்கிற 12 இடங்கள்லயே அவருக்கு மிகவும் பிடித்த சிம்ம வீடு 5ஆம் இடத்துல தாராளமாக அமரலாங்க. அவர் இயல்பா இருந்தா கூட ஓகே தான். என்ன பெண் குழந்தைகளை கொடுப்பாரு, ஆண் வாரிசை தடை பண்ணுவாரு, ஏதாவது ஒன்று இருந்தா ஒன்றும் இல்லை, அப்படிதானே, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு சுபத்துவமாக இருந்தாருன்னா எக்ஸலண்டான பலன்கள் வந்து இந்த 5ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் கொடுக்க தாங்க செய்வார். வீடு கொடுத்த சூரியன் உச்சமாக இருந்தாலோ ஒரு 10ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தாலோ வீடு கொடுத்தவன் வலு கிடைச்சதுன்னா இன்னும் வந்து நல்ல பலங்கள் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் 8ஆம் வீட்டை பார்வை மூலியமாக தொடர்பு கொள்வார, பரவாயில்ல, பார்வை மூலியமாக தொடர்பு கொண்டா கூட பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து அவர் நல்ல மனநிலைமையோட தான் இருப்பார். இப்போ பாவத்துவமாகி பார்க்கறதுக்கும் சுபத்துவமாகி நட்பு வீட்டில் இருக்கச்சுல பார்க்குற அந்த கிரகங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இப்போ எரிச்சல் மனநிலைமையோடு இவங்க இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் பார்க்குற பார்வை வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குமோ இல்லையா, அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் செய்யாத. அதே மாதிரி செவ்வாயுடைய 8ஆம் பார்வையெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிடணும்னு அவசியம் கிடையாது. 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை எந்த வீடை பாதிக்குதோ அந்த வீடை பொறுத்து பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். அது நீங்கள் எந்த வீடனாலும் எடுத்துக்கோங்க. செவ்வாய் இயல்பாக இருந்தாலோ அவர் சுபத்துவம் இல்லாமல் இருந்தாரோ அவருடைய பார்வைப்படக்கூடிய 4, 7, 8 இந்த பார்வை அவர் பார்ப்பாரு. அதில் 8ஆம் பார்வை வந்து பெரிய விசேஷம் இல்லை, ஒரு மினிமம் லெவலில் தான் வந்து பாதிப்பை கொடுக்கும். ஆனால் 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை எந்த இடத்தெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்துல அந்த ஆதிபத்திய ரீதியான ப்ராப்ளங்களை கொடுக்க தான் செய்வார். கிரகங்களை பார்த்தா கூட அந்த கிரகங்களுடைய வலுவை குறைக்க தான் செய்வார். இது வந்து 12 வீட்டுக்கும் பேசிக் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்படியே 6ஆம் இடத்துக்கு வந்துடுங்க. 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் தான் இருந்தால் கூட ஒரு உட்காரலாமா, உட்காரக்கூடாதுல்ல. 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல பகை பெற்று உட்கார்றது நல்ல அமைப்பு கிடையாது. லக்னாதிபதியை போய் 6ல் மறைஞ்சிட்டாரு. இத்தனை நெகட்டிவ் இருக்குது, உட்காரக்கூடாதுங்க, நல்ல அமைப்புலாம் கிடையாதுங்க. அதாவது வந்து ஒரு பாவிகள் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது உபஜயஸ்தானம்னா அது வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பொருந்தாது. உட்காரக்கூடாது, நல்ல பலன்களை செய்ய மாட்டார். வீடு கொடுத்த புதன் ஒரு உச்சமாக இருந்தாலோ ஒரு சுபத்துவ அமைப்புகளில் இருந்தாலோ ஓகே, என்ன இருந்தாலும் 6ஆம் இடங்கள் வந்து நெகட்டிவ் தான். சுபத்துவமாக இருக்காரு, நெகட்டிவ் வழிகளில் அவருக்கு வந்து பணம் கிடைக்கும். ஜாதகரே கொஞ்சம் வந்து நெகட்டிவான சிந்தனை உள்ளவராக இருப்பார், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருப்பார். எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அதை பொறுத்து செவ்வாயுடைய திசைகளில் வந்து 2ஆம் நம்பர் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய வழிகளில் வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல இருக்கலாமா, 8ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து இயற்கை பாவியாச்சே, 7ஆம் இடத்துல உட்கார்றது பெரிய நல்ல பலன்கள் கிடையாது. லக்னத்தை பார்வை மூலியமாக பார்க்க வேற செய்வார். ஜாதகரை வந்து கோபக்காரராக ஆக்குவார். இருந்தால் கூட மேஷத்தில் லக்னத்திலேயே உட்காந்துருக்கிறதுக்கும் அவர் துலாத்தில் உட்காந்து பார்க்கறதுக்கும் ஒரு 50% வந்து அந்த கோப குணங்களை குறைப்பார். ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் தானே உட்காந்துருக்காரு, அந்த அமைப்பில் வந்து பரவாயில்லை. இதே வீடு கொடுத்த சுக்கிரன் ஒரு மீனத்தில் உச்சமாக இருந்தாலோ ஒரு ஆட்சி பெற்ற நிலைமையில் இருந்தாலோ செவ்வாய்க்கு சுபத்துவ அமைப்புகளோ இருந்தாலோ இது செவ்வாய் தோஷம் கிடையாது. இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தோஷம்ன்றவாங்க. 7, 8 இந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து செவ்வாய் தோஷம்பாங்களே, செவ்வாய் தோஷம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நெகட்டிவாக இருக்கணும். இப்போ ஒரு சனி பார்த்துட்டாலோ ஒரு ராகு இணைஞ்சிட்டாலோ பருவத்தில் கல்யாணம் முடிக்கிற வயசில் வந்து அந்த செவ்வாய் தசை வந்தால் தான் அது வந்து செவ்வாய் தோஷம். இல்லைன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, பரிகாரம் பண்ணால் சரியாக போயிருமா அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா சரியாக போகாதுங்க. ஒரே ஒரு நாள் போய் பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட முடியாதுங்க. கடுமையான தெய்வ பக்தி, தாமத திருமணம், அது ஒன்று தாங்க வந்து விதிவிலக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சு 8ல் உட்காந்துருப்பார். அது நல்ல பலனா கிடையாதுங்க. லக்னத்தில் இருந்து மறைகிறாரு, அட்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ சனியும் செவ்வாயும் அட்டமாதிபதியாகி அவங்க வீட்லேயே இருக்கிறது நல்ல பலன் வந்து கிடையாது. சனிக்கு வந்து ஓகே, சனி வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்கள் தான், ஆயில கொடுப்பாரு. ஆனால் மற்ற எல்லா விதமான துயரத்தையும் கொடுத்துருவாரு. அதே மாதிரி தான் செவ்வாய். ஆனால் செவ்வாய் ஆயிலையும் கெடுத்து எல்லா விதமான துயரத்தையும் வந்து கொடுப்பாரு. நேராக 2ஆம் வீட்டை அவர் பார்ப்பார்ல, 11, 2, 3 பார்ப்பாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறது வந்து நல்ல பலன் கிடையாது. எந்த வயசில் இது வருதுங்கிறத பொறுத்து சுபத்துவம் அடைஞ்சிருந்தா விதிவிலக்கு. மாறுதல் மூலியமாவோ, அதாவது இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம்ல 8, மாறுதல் மூலியமாவோ திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாவோ எதிர்பாராத பண உதவி இந்த மாதிரி விஷயங்கள்ல சில நல்ல விதங்களை வந்து அவர் கொடுக்க பார்ப்பார். அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சுபத்துவமாக இருந்துட்டாருன்னா மாறிடுமா, எல்லாமே மாறிடும்ல. அப்படியே 9ஆம் வீட்டில் அவர் இருக்கும்போது நட்பு வீட்டில் தான் உட்காந்துருப்பார். குருவுடைய நட்பு வீட்டில் தான் உட்காந்துருப்பார். லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறது, எல்லாமே ஓகே தான், பரவாயில்லை.
நட்பு வீட்டில் இருக்கிறது பரவாயில்லை. ஒரு சுபத்துவம் அடைந்தாலோ வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் இந்த மாதிரி நிலைமையில இருந்தாலோ நல்ல பலன்கள் வந்து செவ்வாய் வந்து அவருடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்திய ரீதியாகவும் கொடுக்க தான் செய்வார். நல்லா தான் இருக்கும், அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அதுக்கப்புறம் 10ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து தசம அங்காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டில் திக்பலம் அடைவது நல்லதுனாலும் ஒரே நேரத்தில் உச்சமும் பெற்று திக்பலமும் அடைகிறது நல்லதானா நல்லது இல்லை. 4ஆம் பார்வையை லக்னத்தை பார்த்துறாரு, பயங்கரமான நெருங்க முடியாத நெருப்பாக இருப்பார் ஜாதகர், நல்ல பலன் கிடையாதுங்க, இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் வீட்டை பார்ப்பாரு, இத்தனை இதுலேயும் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. அவர் கண்டிப்பாக சுபத்துவம் அடைந்தே ஆகணும். சனி உச்சமானா மட்டும் எல்லாம் மாறிடுமானா மாறாதுங்க, அவர் கண்டிப்பாக சுபத்துவம் வந்து அடைந்து ஆக வேண்டும். சுபத்துவம் அடைஞ்சாருன்னா நல்லது. ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய இணைவிலையோ பார்வையிலையோ இருந்தாருன்னா அட்டகாசமாக செயல்படும், சந்திரமங்கல யோகம் ஆயிரும், அது சூப்பராக இருக்கும். ஒரு குருவுடைய இணைவு பார்வை வந்து சகலத்தையும் மாற்றும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 11ஆம் இடத்துல இது வந்து நல்லது இல்லைங்க, இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதாவது சனியுடைய ஸ்திர வீடு கும்ப வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது நல்லது கிடையாது, நல்லதில்லை. விருச்சிகத்தில் சனி உட்கார்றதும் கும்பத்தில் வந்து செவ்வாய் உட்கார்றதும் நல்ல பலன்களை செய்ய முடியாது. ஆனால் என்ன திக்பலத்துக்கு அருகில் இருப்பார். ஒரு 11ஆம் இடத்துல பாவி உபஜயஸ்தானத்தில் உட்கார்றது நல்லதுனாலும் 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். சுபத்துவமாக இருக்கணும், சுபத்துவமாக இருந்தால் விதி விலக்கு. மற்றபடி இயல்பாக 11ஆம் இடத்துல இருந்தால் பரவாயில்லை. பாவத்துவமாக இருந்தால் எங்கே இருந்தாலும் கெட்டுது. சுபத்துவமாக இருக்கணும். இயற்கை சுபர்னு வந்தால் ஒரு பலன், இயற்கை பாவின்னு வந்தால் ஒரு பலன். இயற்கை பாவின்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே அவங்க இயல்பாவோ பாவத்துவமாவோ இருக்கக்கூடாது. பாவத்துவமாக இருந்தால் சுத்தம் முடிஞ்சது. இயல்பாக இருந்தாலும் அவருடைய கெடுதல்கள் எந்த லக்னத்துக்கு வராங்களோ அதை பொறுத்து கொடுக்க தான் செய்வாங்க. சுபத்துவமாக இருந்தால் விதிவிலக்கு, கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்கணும். இயற்கை பாவிகள் உங்களுக்கு தசை நடத்துகிறாங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் மீன வீட்டில் உட்காந்துருப்பாருங்க, பரவாயில்ல. லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா அவர் வந்து அவருடைய 8ஆம் வீட்டுக்கு கோணத்தில் உட்காந்துருப்பார், லக்னத்துக்கு மறைவார். நல்லது இல்லைன்னா கூட ஒரு இயற்கை பாவி லக்னத்தோட தொடர்பில் இல்லாமல் மறைஞ்சிருந்தா கூட ஒரு சுபத்துவம் அடைகிறது வந்து விதிவிலக்கு. சுபத்துவம் அடையணும், இல்லைன்னா லக்ன பலன்களை அவர் கொடுக்க முடியாத. இயற்கை பாவி மறைகிறது நல்லதுதான், அவருடைய காரகங்கள் பெருசாக செயல்படாதனாலும் லக்ன பலனையும் அவர் கொடுக்க முடியாதுல்ல. அதனால ஒரு குருவுடைய பார்வை இணைவு வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சகலத்தையும் மாற்றும். அதே நேரத்தில் லக்னத்தை வந்து ஒரு சுபர்கள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லக்னாதிபதி 12ல் மறைஞ்சது அந்த லக்னம் வந்து வலுவோடு இருக்கிறது ஈடு கட்டிடும். இந்த மாதிரி அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதே மாதிரி நம்ம 12 லக்னத்துக்கும் வரிசையாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்து வந்து ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் எப்படி இருக்காரு, இந்த மாதிரி வந்து வரிசையாக நம்ம பார்க்க தான் போகிறோம். இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்வை விஷயங்கள் நான் பெருசாக எடுத்துகிட்டு வரல, ஏன்னா அந்த பார்வை விஷயங்களை நீங்களே தான் புரிஞ்சுக்கிடணும். சுபத்துவமாக இருந்தால் அவங்க பார்வைப்படுற வீடுகள்லாம் பெரிய கெடுதல்கள் கொடுக்காது. இயல்பாக இருந்தாங்க ஒரு பாதி கெடுக்கும். 8ஆம் பார்வையை பற்றியும் சொல்லிட்டேன். பாவத்துவமாக இருக்காங்க, பார்வைப்படுற இடங்கள் அவர் பார்வையில் மாற்ற கிரகங்கள் எல்லாமே வலுவை இழக்கும், ஆதிபத்திய கெடுதல்களை வந்து கொடுக்க தான் செய்யும். நல்லா இருக்காதுங்க. இதுதான் வந்து பொது பலன். இப்போ செவ்வாயை பற்றி வந்து சொல்லணும்னா, செவ்வாய் லக்னத்திலேயே தொடர்பில் இருக்கார், இல்லை அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், போலீஸ், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, ஒரு செக்யூரிட்டி வேலையில் இருக்காங்களா, உயிர்களை காப்பாற்ற பாடி கார்டாக கூட வர்றவங்க, ஒரு வாட்ச்மேனு, ஃப்ளாட்டுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க, பேங்குக்கு செக்யூரிட்டியாக நிற்கிறவங்க, இந்த மாதிரி காவல் காக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த செவ்வாய் வலுத்திருக்கணுங்க. அப்போ தான் ஒரு திருட்டை வரும்போது அவங்க வந்து தடுப்பாங்க, ஓடி போயிடாமல். அந்த செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் அந்த குணம் வந்து வரும். இது வந்து செவ்வாய்க்கே உள்ள சிறப்பு. அவங்க எல்லாருமே கொஞ்சம் கரடு முரடான மனதை கொண்டவங்கள தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்துமா? இல்லை. லக்னத்தில் ஒரு குருவுடைய பார்வை இருந்துடுச்சு, போலீஸ்காரராக தான் இருப்பார், கரிசன குணத்தோடு நடந்துக்கிடுவார். கொஞ்சம் வந்து அவருடைய வார்த்தைகள்லாம் வந்து ஒழுக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ரேரானவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான், ஆனால் வயசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வயசு வந்து சின்ன பையன் தான், நண்பராக இருந்தவர். ஒரு எடுத்தவொடனே கை நீளும், யார்கிட்டனாலும் டக்குன்னு கை நீட்டிட்டு தான் மற்றபடியே பேசுவார். எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன், பொறுமையாக இருங்கன்னு கேட்க மாட்டார், எடுத்தவொடனே கை நீளும். அண்ணா அவர் ஏன் நண்பராக வச்சுருக்கோம், சில நல்ல குணங்கள் உண்டு. இப்போ ஒரு நியூ இயர் அப்போ, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஒரு நியூ இயர் அப்போ டீ கடையில் நின்றுட்டு இருக்கச்சில ஒரு ஆட்டோ வந்தது, வேகமாக வந்து அப்படியே கவுந்து விழுந்தது. எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் என்ன பண்ணனே தெரியல. இப்போ நான் கூட வந்து ஸ்டன் ஆகிட்டேன், என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு வந்து ஸ்டன் ஆகச்சில கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம எதிர்பார்க்காம குடிச்சிட்டு இருந்த டீ அப்படியே போட்டுட்டு ஓடினாரு அந்த ஆட்டோவை தூக்குறதுக்கு. இதுதான் வந்து அந்த செவ்வாய் வலுத்தவங்களுடைய இது. அவங்க எல்லாருமே முரடாக தான் இருப்பாங்களா, திருடனாக இருப்பாங்களா, கொலகாரனாக இருப்பாங்களா, அந்த செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்தான வலுவும் சுபத்துவ பாவத்துவம் தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு செவ்வாய் வந்து ஸ்தான வலுவோடு இருந்து பாவத்துவமாக இருக்கிறவன் தான் கழுத்த இருக்கிறவனாக இருப்பான், சுபத்துவமாக இருக்கிறவன் அவனை காப்பாற்றுறவனாக இருப்பான்.
சாணவழி இல்லை, பயந்தாங்கொல்லியாக இருப்பான், பாவத்துவமாக இருக்குதுன்னா தொடர்நடிங்கையாக இருப்பாங்க. இப்படி நீங்கள் வந்து ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவாங்கங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.